வரலையே சொல்லுவோமா? இன்னும் சத்தமா சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, வாசிங்க. நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். வரலே சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம் என்று சொல்லும் பொழுது நம் கண்களை தான் மூட வேண்டும், பக்கத்தில் உள்ள கண்களை பார்க்க கூடாது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தினுடைய வெளிச்சத்தை கர்த்தர் எங்களுக்கு காட்டுங்க. எங்களோடு கர்த்தர் பேசுங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு மாறுதலையும் ஒரு உயிர்ப்பித்தலையும் கொடுக்கத்தக்கதாய் இருக்கட்டும் ஐயா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய சமூகத்துல வைத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவாவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. நிறைய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களை போல ஒரு கொடுத்து வைத்த ஜனம் இல்லை. அதான் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க ரொம்ப பாக்கியம் கட்டவங்க, நீங்க ரொம்ப பாக்கியசாலிங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை எழுதப்பட்டது எப்பொழுதுனா, பிரயாணம், அதாவது வனாந்தர பிரயாணம் முடிவடைகிற டைம்ல இது எழுதப்படுகிறது. உபாகமம் 33:29 எப்பொழுது எழுதப்படுகிறது? எப்ப எழுதப்படுது? பிரயாணம், அந்த வனாந்தர பிரயாணம் முடியற நேரத்தில் எழுதப்படுகிறது. உண்மையா சொல்லணும்னா இஸ்ரவேலர்கள் பாக்கியவான்களா? அவங்க கானானுக்குள்ளேயே போறாங்க? எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தவர்கள் கானானுக்குள்ள போறாங்களா? எகிப்திலிருந்து விடுதலையானாங்க 6 லட்சம் புருஷர்கள். அவங்க எல்லாம் கானானுக்குள்ள போறாங்களா? போக போறது இல்ல. அவங்களுடைய மனைவிகள் போறது இல்ல. யார் மட்டும் தான் போக போறா? பிள்ளைகள் மட்டும் தான் போக போகுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை கொண்டு, இஸ்ரவேலே நீ எப்படிப்பட்டவன்? எதை வச்சு பாக்கியவான்கிறாரு? அவங்க தரிசனம் நிறைவேறவில்லை. அவர்கள் போய் சேர வேண்டிய கானானுக்குள் அவர்கள் போய் சேரவில்லை. அப்போ அது மட்டும் இல்ல, அவர்கள் வழியெல்லாம் எத்தனையோ தவறுகள் செய்தார்கள். ஆண்டவருக்கு கோபமூட்டினார்கள், முறுமுறுத்தார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், வணங்காக்குள்ள கழுத்துள்ள ஜனமாய் மாறினார்கள். நிறைய பிரச்சனை பண்ணுனாங்க. அத்தனை பிரச்சனையில அநேக தடவை கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களை வியாதியில துன்பப்படுத்தினார். கொள்ளிவாய் சர்பத்தினால் அவங்களை கொன்னாரு. பூமி பிளந்து இறங்குச்சு, நிறைய பேர் செத்தாங்க. பாகால்களை விக்கிரகத்தை வணங்கும் போது செத்தாங்க. நிறைய தண்டனைகளையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவருடைய பேச்சை மீறி போகும் பொழுது யுத்தத்துல நிறைய பேர் மடிந்தார்கள். இத்தனையும் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாரு. அவங்களும் மீறுதல் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பாக்கியவான். வரலையோ சொல்லுவோமா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? பாக்கியவான நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாமே பக்காவா இருக்கிறது தான் பாக்கியவானா? கர்த்தருடைய பார்வையில் அந்த பாக்கியவான்கள் என்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும்.
எதை குறிச்சு சொல்றாரு? அவங்க அவ்வளவு கஷ்டங்கள் படுகிறாங்க, பாடுகள் படுகிறாங்க, அவ்வளவு தண்டனைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் அதிகமாக செயல்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். அடுத்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னது? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அல்லேலூயா. அவன் என்ன தப்பு பண்ணினாலும், அவன் என்ன மீறுதல் பண்ணினாலும், இவர் என்னதான் அவங்களை தண்டிச்சாலும், அந்த ஜனம் யாரு? கர்த்தருடைய ஜனம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் என்ன கஷ்டம், நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன மீறுதல்கள், அக்கிரமங்கள் என்ன நடந்தாலும் சரி, இழப்புகள் நடந்தாலும், மரணங்கள் நடந்தாலும், என்ன நடந்தாலும், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான். சொல்லுங்க, எதனால பாக்கியவான் என்று சொன்னால் அடுத்த வரியிலே சொல்றார், ஏனென்றால் நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். சொல்லுவோமா? சொல்லுவாங்களே, என் பிள்ளைய நான் அடிப்பேன், நீ கை வைக்க கூடாது சொல்லுவாங்கல்ல. அதுக்குன்னு எங்க அப்பா என் பிள்ளை அடிக்கிறார் அப்படின்னா, அப்பா பிள்ளை அடிக்கிறார்னா அந்த பிள்ளை என்ன அதுக்குன்னு பக்கத்து வீட்டு பிள்ளை ஆயிருமா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அடுத்தது வார்த்தை சொல்றாரு, உனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்மளை விட இந்த உலகத்துல நிறைய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. இல்ல, உண்மையா சொல்லணும்னா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சமமான ஜனம் இந்த பூமியிலேயே கிடையாது. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்த, உலக நம்பர் 1 கோடீஸ்வரரா இருந்தாலும் அந்த நம்பர் 1 கோடீஸ்வரர் யாருக்கு சமம் இல்ல? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சமமாகவே முடியாது. அவர் எவ்வளவு கோடிகளை வேணா கட்டி உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் நமக்கு சமமா அவங்க வரவே முடியாது. ஏன்? ஏன்னா நாம பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அதுல முழு நிச்சயமா இருக்கிறோம். அவங்க எதை சுதந்திரத்துக் கொள்ள போறாங்க தெரியல. பூமியை நீங்க என்னதான் சுதந்திரித்துக் கொண்டாலும் முடிவு நரகம், பாதாளம். பூமியில நம்ம எதையும் சுதந்திரித்துக் கொள்ளல. ஆனா கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு பரலோகம். வரலையே சொல்லுவோமா? அங்க பரலோகத்துல யார் நியாயம் தீர்ப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. உங்க ஆண்டவரோடு நீதி ஸ்தலத்துல நாம் எல்லாரும் அவரோட சேர்ந்து உட்காருவோம் நியாயாதிபதிகளாய். அவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த பெரிய ஆள் நமக்கு முன்பாக வந்து நிற்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே நான் சின்ன ஆள், நீங்க அந்த நியாயஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. அவங்களை நியாயம் தீர்ப்பீர்கள். வரலையோ சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்ற, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே வந்து நிற்பாங்க. ஆனா நீங்க என்னமோ அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிதானே? கம்பெனி வச்சிருந்தா பெரிய ஆளு, வேலை கொடுத்தா பெரிய ஆளு, சோறு போட்டா பெரிய ஆளு, வீடு கட்டினா பெரிய ஆளு, 7 மாடி கட்டினா பெரிய ஆளு, பணம் கார்ல வந்து இறங்கினா பெரிய ஆளு, பெரிய பெரிய வண்டி எல்லாம் வச்சிருந்தா பெரிய ஆளு, நகை எல்லாம் போட்டிருந்தா பெரிய மனுஷங்க. உண்மையை சொல்லுங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்கிறவங்க மட்டும் வரலையே சொல்லுங்க. அப்படியெல்லாம் நினைச்சா தானே உங்களுக்கு ஏதோ வேலை ஓடும் கொஞ்சமாவது. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சா தானே ஏதோ வேலை கிடைக்கும். அப்படியெல்லாம் பெருசா பேசினா தானே வேலையில நிலைச்சு நிக்க முடியும். வரலையே சொல்லுங்க. நான் வேலை செஞ்ச ஸ்தலத்துல, நான் வேலை செஞ்ச ஸ்தலம் இல்ல, நிறைய பேர் நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல பாத்துட்டீங்கன்னா, இந்த மேல் இடத்த மேனேஜ்மெண்ட் மேல இடத்த தூக்கி தூக்கி பேசுறதுக்குனே ஒரு சில ஆட்கள் சுத்திட்டு இருக்குங்க கம்பெனில. அவங்க தூக்கி பேச பேச அவங்களுக்கு உயர்வு வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க நான் வேலை செஞ்ச ஸ்தலத்துல அப்படிதான். புதுசா ஒரு ஆள் வந்தாங்க உள்ள, புதுசா வந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 16 வருஷம் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சேலரி அமௌண்ட் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ல கொடுத்தாங்க. நாங்க சரி ஏதோ ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம். கடைசியில பார்த்தா பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட அவர்கிட்ட இல்ல. பேசிக் குவாலிஃபிகேஷன் எம்ஃபில், அவர் வெறும் எம்எஸ்சி. எம்ஃபில் படிச்ச எங்களை காட்டிலும் டபுள் மடங்கு அவருக்கு எம்எஸ்சி. எங்களுக்கு அப்ப புரியல. அப்புறம் இன்கிரிமெண்ட் ஒரு வருடம் கழிச்சு போட்டாங்க. இன்கிரிமெண்ட் போடும்போது பயங்கர பெருசா போட்டாங்க, பெரிய டிஜிட்ல இன்கிரிமெண்ட். அங்க இருக்கிறதுல சீனியர் ஸ்டாஃப்ஸ்க்கு போற அளவுக்கு இன்கிரிமெண்ட் போட்டாங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். என்னடா இவ்வளவு பெரிய இன்கிரிமெண்ட், எப்படி என்ன பண்ணுனாங்க, என்ன பண்ணினார் இவர் அப்படின்னு. எங்களுக்கு எல்லாம் எங்களோட இன்கிரிமெண்ட்டை பாக்குறத காட்டிலும் அவரோட இன்கிரிமெண்ட்டை பாக்குறதுல ஈகர் ஆயிப்போச்சு.
என்ன பண்ணுறாங்க. அப்புறம் நாங்க எங்களை வாட்ச் பண்றதை காட்டில அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலேயே போச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது எங்க டிபார்ட்மெண்ட்ல அப்படியே ஒவ்வொரு ஆளா நிக்க ஆரம்பிச்சாங்க வேலையிட்டு. எதனால என்ன எங்களுக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா தெரியுது, புதுசா சேர்ந்த தலைவரோட வேலையே கோல் வைக்கிறது, கொசலை வைக்கிறது, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, இதுதான் அவரோட வேலை. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு இன்க்ரிமெண்ட். லேலூயா. பொடி வாழலாம்னு சொல்லி வாழ்ந்தாங்க. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நான் வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணி ஆகணும்? உலகத்துல பெரிய ஆளுங்கிறவங்களுக்கு நம்ம கீழே வேலை செஞ்சாகணும், அவங்கள மதிச்சாகணும். அவங்க தப்பு செஞ்சாலும் நம்ம அதை கண்டுக்க கூடாது, அவங்களுக்கு தாஜா போடணும், அவங்களுக்கு நம்ம இறங்கி போகணும். இப்படி எல்லாம் இருக்குது இல்ல. ஆனா உண்மையான சக்தி என்ன தெரியுங்களா? பரலோகத்துல அவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க, நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்? நியாயஸ்தலத்துல இருப்போம். அதனால தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த கணத்தை இந்த பூமியில என்ன பண்ணிடாதீங்க, துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் இந்த பூமியில பரலோகத்துல பெரிய கணத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துல வர ஜனத்துக்கிட்ட ஏதாவது ஆயுதம் கையில இருக்குமா? ஒரு ஆயுதம் அவங்க கையில் இல்ல. ஆனா அவங்க முறியடிச்சது ராஜா ராஜாதிகளையும் ராஜாதி ராஜ்யங்களையும் அவர்கள் முறியடித்தார்கள். சொல்லுவோமா? அப்படித்தானே? வனாந்தரத்துல வர ஜனங்க கையில என்ன இருக்கும்? என்ன இருக்குங்க? அவங்க கத்தி கடப்பார கேடகமெல்லாம் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்களா? ஆனா அவங்க முறியடிச்ச ராஜ்யம் எல்லாம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? எரிகோ, அசைக்க முடியாத ராஜ்யம். அசைச்சாங்கல்ல? சொல்லுங்க, அசைச்சாங்கல்ல? எத்தனை எத்தனை ராஜாக்களை சங்கரித்தார்கள் தெரியுமா? அட்ட டைம்ல 4 ராஜாவை கொல்றாரு யோசுவா. அட்ட டைம்ல எத்தனை ராஜாக்களை முறியடிக்கிறான் இவன். அவங்க எல்லாம் அங்க வந்து காலாகாலமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ராஜாக்கள். இது என்னமோ வனாந்தரத்துல பொழைப்புக்கு கானான் தேசத்து வழியா போற ஜனம், ஆனான நோக்கி போயிட்டு இருக்கிற ஜனம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. மோவாப் ராஜா பாலாக் எவ்வளவோ கஷ்டப்பட்டான் இஸ்ரவேலை முடிக்கணும்னு. பெரிய ராஜா, பீலையாமெல்லாம் கூட்டிட்டு வந்து சபிச்சான். ஒன்னும் வேலைக்காக. சொல்லுவோமா? ஒண்ணு என்ன பண்ணல, வேலைக்காகல. சபிச்சு பார்க்கலாம், சாபம் எல்லாம் என்னவா மாறுது? சபித்து பார்க்கிறான், சாபம் எல்லாம் என்னவா மாறுது? சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுது. அப்பா ஒருத்தர் தான்ப்பா கை காட்டுங்க, எல்லாரும் தெரியும். சாபம் எல்லாம் என்னவா மாறுது? ஆசீர்வாதம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பாக சாபம் கூட என்னவா மாறுமாமா? சாபம் என்னவா மாறும்? சொல்லுங்க வாய் திறந்து. ஆசீர்வாதம் வேண்டாமா? சாபம் ஆசீர்வாதமா மாறும். அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி, 7 நாள்ல சத்தம் இல்லாம தடையை உடைச்சிருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எரிகோ அசைக்க முடியாத கோட்டை. எரிகோவை தாண்டி ஒரு ராஜ்யம் அந்த சைடு போனதில்லை. ஆனா வனாந்தரத்துல பரதேசி மாதிரி வந்துட்டு இருக்கிற ஜனம், ஆதரவில்லாத ஜனம் நினைச்சிட்டாங்க. எரிகோ அவங்க தொடங்கூட இல்லைங்க. வெறும் 7 நாள் ஆராதித்து சுத்தி வந்தாங்க. எரிகோ தவிடுபடியா. சொல்லுவோமா? எரிகோ என்னாச்சு? தவிடுபடியானது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையுமே கர்த்தர் நினைச்சா ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பாக உடைச்சிருவார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? சொல்லுங்க வாயை திறந்து. நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் எரிகோ இன்னும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு, சொல்லாம இருந்தீங்கன்னா. ஆண்டவர் உடைச்சிருவாருங்க. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, அதுக்கு நிகரானது எதுவுமே யாருமே இந்த பூமியில இல்ல. உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல மிகப்பெரிய வலிமையான கோட்டை எரிகோ கோட்டை. அந்த காலத்துல மிகப்பெரிய ராஜ்யம் எகிப்தின் ராஜ்யம். மகா பெரிய வலிமையான ராஜ்யம் எகிப்து ராஜ்யம். கர்த்தருடைய ஜனம் என்ன பண்ணுச்சுங்க? எகிப்த மொத்தமா சிவந்த சமுத்திரத்துல மூழ்கடிச்சிட்டு வந்துச்சு. அந்த ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியில எதுவுமே இல்லைங்க. நீங்க அடிமையா இருந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம், உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புனானா, அது எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், கோட்டையா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது?
நிற்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ யாரு? நீ பாக்கியவான். உனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பெரிய ராஜ்யமா இருந்தாலும் நிக்க முடியாது. உலகத்துல மிக வலிமையான தடை கோட்டையா இருந்தாலும் அதுவும் நிற்க முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய ட்ரைன்டு ராஜாக்கள் வந்தாலும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. உனக்கு விரோதமா இன்னும் எத்தனை சதிகள் எழுப்பினாலும் நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் சாபம் வந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறும். உனக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய முடியாதேப்பா. நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். வரலையே சொல்லுவோமா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பாக ஒன்றுமே, எந்த ஆயுதமும் வாய்க்காது. பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது? அணுகவே அணுகாது. காரணம் என்னது? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இந்த சென்ஸ் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அப்பதான் நம்ம யாருங்கிறதையே உணர முடியும். இந்த சென்ஸ் நமக்குள்ள வராத வரைக்கும் நம்ம எப்படி சுத்திக்கிட்டு இருப்போம்? எப்படி இருப்போம்? பயந்துகிட்டு, நடுங்கிக்கிட்டு, வெட்டியா சுத்திக்கிட்டு, ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு, என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு, ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு தேவ சித்தம் என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு கொடுக்கறத தின்னுகிட்டு, வாழ்றத வாழ்ந்துகிட்டு, போறது போட்டுன்ட்டு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா புரியல. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியில் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியல. நம்மளுடைய வலிமை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மை என்னன்னு நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம யாருங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். நாம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 2வது நாம யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். வரலையே சொல்லுவோமா? ஒருவேளை இந்த ஏசப்பாவை இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுண்டர் தரேன். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க என்கவுண்டர். நீங்க இந்த ஏசப்பாவை ஏத்துக்கலைன்னா உங்களை மாறி ஏமாந்த ஒரு ஜனம் இந்த பூமியில வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஜனம், அந்த ஜனத்து மாதிரி ஏமாந்த ஒரு ஜனம் வேற யாருமே இல்லை. இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. அல்லேலூயா. அது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். அதற்கு ஒப்பானது யாருமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக நானே வரேன், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் நான் இருக்கிறேன். அப்போ உன்னை யாராவது கை வைக்க முடியுமா? கை வைக்கவே முடியாது. அட பீலையாமுக்கு தங்கத்தை கொட்டி கொடுக்கிறாரு பாலாக். இப்படி பாலாக் ராஜா தங்கத்தை கொட்டுறாரு. இன்னும் நீ என்ன கேட்டாலும் தரேன். அவங்கள தயவு செய்து வாயால சபி. அவன் சபிக்க போறான். என்ன பண்ண முடியல. பணம் ஜெயிக்கும் நினைக்கிறான் பாலாக். பணம் ஜெயிக்கல. அவ்வளவு கூலி கொடுக்கறான். எவ்வளவு பணம் வேணா நீ கேளு, எவ்வளவு தங்கம் வேணா கேளு, அவனுக்கு விரோதமா மட்டும் ஒரே ஒரு சாபத்தை பேசு. ஏன்னா பீலையாம் பேசுறது நடந்துரும். பீலையமுடைய வாயில கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? வல்லமையை வச்சிருந்தாரு. அவன் எவ்வளவு பெரிய வல்லவனா இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவனுடைய வாயில் அபிஷேகத்தை வச்சிருந்தாலும் கர்த்தருடைய ஜனத்திற்கு முன்பாக சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். வரலையே சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாங்கிறீங்களேன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அந்த ஏசப்பாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வல்லம் இருக்குன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனாலதான் ரொம்ப சால்ட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை, அவருக்கு இணையான ஒரு தெய்வம், அவருக்கு இணையான ஒரு பாதுகாப்பு, அவருக்கு இணையான இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 28:7 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் என் பலனும் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் கேடகமுமாய் இருக்கிறார். 28:7. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. கரெக்ட். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் யாரை நம்பி இருந்தது? உங்க இருதயம் யாரை நம்பி இருக்குது? யாரை நம்பி இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்குதா? இல்ல சூழ்நிலையை நம்பிட்டு இருக்கா? பணத்தை நம்பிட்டு இருக்கா?
இல்ல மனுஷங்களை நம்பிட்டு இருக்கா, இல்ல வேலையை நம்பிக்கிட்டு இருக்கா? எதை உங்கள் இருதயம் நம்பிக்கொண்டிருக்கிறது? எதை நம்பினாலும் ஏமாந்து விடுவீர்கள், கர்த்தரை நம்பினால் பிழைப்பீர்கள். ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் பலமும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் யாரை நம்பி இருந்தது? கர்த்தரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நான் அவரை நம்பிட்டதுனால நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் என்ன பண்ணுகிறது? களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஒரு சொல்லுவோம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அப்போ உங்க இருதயம் யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். சங்கீதம் 46:5 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். வரலையே சொல்லுவோமா? யார் அதன் நடுவில் இருக்கிறார்? தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதற்கு அதிகாலையில கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சகாயம் பண்ணுகிறார். உங்க நடுவுல யார் இருக்கணும்? உங்க வாழ்க்கையினுடைய மைய பகுதியில யார் இருக்கணும்? என் மனைவிங்க, என் கணவன் இருக்கணுங்க, என் பிள்ளைங்க இருக்கணுங்க. என் வாழ்க்கையே பிள்ளைங்க தாங்க அப்படிங்கிறீங்களா? யார் நம்ம நடுவுல இருக்கணும்? நம்முடைய மைய பகுதியில யார் இருக்கணும்? நம்ம மூளைக்குள்ள யார் இருக்கணும்? நம்ம இருதயத்துல யார் இருக்கணும்? சொல்லுங்க. ஆண்டவர் இருக்கணும். தேவனது நடுவில் இருக்கிறார், அப்ப அது அசையாது. ஹல்லேலூயா. தேவனது நடுவில் இருக்க வேண்டும். தேவன் தான் அதன் நடுவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனது நடுவில் இல்லைன்னா என்ன ஆயிடும்? தேவனது நடுவில் இருக்கிறார், அது என்ன பண்ணாது? அசையாது. ஒருவேளை தேவனதுக்கு நடுவுல இல்லைன்னா அது என்ன ஆயிடும்? அது என்ன ஆயிடும்? ஆட்டம் காட்டிடும். இல்லைங்க, நான் நிறைய காசு வச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பணம் வச்சிருக்கேன், நிறைய வேலைக்கு போறேங்க, அது அசையாதுங்க, நான் அசைக்க முடியும், என்னை யாரும் அசைக்க முடியாதுங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? நல்ல சொல்லுவோமா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஒரு சொல்லுவோமா? உள்ள உட்காருவீங்கம்மா, உள்ள கொண்டு வந்து உள்ள வர சொல்லுங்க. உள்ள வர ஷேர் இருக்கு பின்னாடி. தேவன் எல்லாரும் இங்க கவனிங்க. மறுபடியும் எல்லாரும் வெளியே போக்கஸ் பண்ணுங்க. கார்த்திக் குழந்தையை காட்டுவான், எல்லாரும் இங்க பாருங்க. மத்தவங்கள வர மாட்டாங்களா? பக்கத்துல உட்காந்து. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. வரலையா சொல்லுவோமா? இப்ப கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தா தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மையமா இல்ல அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த உலகத்துல காசு இருக்கிற வரைக்கும் அப்படி தெரியும், நம்மளை சுத்தி ஜனங்க இருக்கிற வரைக்கும் அப்படி தெரியும். எல்லாம் ஒரு நாள் நம்மள்கிட்ட போகும். அன்னைக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும் என்னன்னு, நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வரலையா சொல்லுவோமா? தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்கு மட்டும் நம்ம யாரும் போயிடக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவனை மையமாக வைத்த வாழ்க்கை வாழாமல் நாம பாட்டுக்கு வாழ்ந்துருக்க கூடாது. நம்ம அநேக நேரங்கள் அப்படி நினைத்து விடுகிறோம். அப்படி என்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், கிறிஸ்தவர் தான், எனக்கு தெரிந்தவர், பெரியவர், என்னை விட மூத்தவர், நல்ல கணவன், பிள்ளை, மனைவி மற்றும் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன். நல்ல மனுஷன், தீமையான மனுஷன் இல்ல. அநேக நேரங்கள்ல அவரை பார்த்து நான் வியந்து இருக்கிறேன். ஒரு சர்டன் பீரியட்ல அவருக்கு காசும் பணமும் பிள்ளைக எல்லாம் ரொம்ப ஈகராக ஆரம்பிச்சது. சேர ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவரை மையமாய் வைத்திருந்த அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் வெளியே போய்விட்டார். போக போக எல்லாமே நல்ல டெவலப் ஆச்சு, நல்ல சூப்பரா இருந்துச்சு. சில நாட்கள் நான் அவரை பார்த்து கேட்டிருக்கேன், என்ன இப்பெல்லாம் ப்ரேயருக்கெல்லாம் சரியா வரதில்லை, சர்ச்சுக்கெல்லாம் வரதில்லை, என்னாச்சு? இல்ல நான் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் அந்த வேலை, கொஞ்சம் இந்த வேலை, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல தப்பு, ஆண்டவரை மையமா வையுங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம நம்மளுடைய சூழ்நிலை இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது, தப்பு. அவர் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கு என்ன இருந்தது? நல்ல ஒரு
ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்தனால கண்டுக்கல. லேட்டரான ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாக கணவன் மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கணவன் மனைவி டிவோர்ஸ். குழந்தை இப்போ இங்க இருக்கிறதா அங்க இருக்குதான்னு தெரியல. ஒரே குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஒரே கன்ஃபியூஷன் அவங்களுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அவங்கள பார்க்க போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. அப்புறம் அவர் என் கையை பிடிச்சிட்டு ஒண்ணு சொன்னாரு, உண்மையாலுமே சொல்ற லிபி, ஆண்டவர் தான், ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு துணை, அவர் தான்ப்பா. இதைத்தானப்பா நான் அன்னையிலிருந்து தலையால் அடிச்சுக்கிட்டேன். குரல்லையே சொல்லுவோமா? எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் வர வார்த்தையாயிருச்சு. இப்போ ஆண்டவர் தான் எல்லாங்கிறது எப்படி இது? எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் வர வார்த்தையாயிருச்சு. என்ன சொல்றேன்னா, இருக்கும் போதே அவர் உங்க நடுவுல இருக்கணும். குரல்லையே சொல்லுவோமா? எல்லாம் இருக்கும் போதே அவர் நம்முடைய மையத்துல இருக்கணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் நடுவுல வச்சு குரல்லையே சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் காட்டுங்க. எல்லாம் இருக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் இருக்கும் போதே நல்லா ஆண்டவரை தேடுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு என் வாழ்க்கைன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. அந்த நல்லா இருக்கிற வாழ்க்கைய கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கிறது யாருனால மட்டும்தான் முடியும்? யாருனாலதான் முடியும்? கடைசி வரைக்கும் அந்த நல்லா இருக்கிற வாழ்க்கைய நல்லாவே வச்சிருக்கணும்னா யாருனால மட்டும்தான் முடியும்? ஆண்டவரால மட்டும்தான் முடியும். வரலையா சொல்லுவோமா? தயவு செய்து என்னைக்கு அவர் நடுவுல இருந்து எடுத்துறாதீங்க. அல்லேலூயா. ஏசாயா 31:1 எடுத்து வாசிங்க. ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா? மறைச்செல்லாம் பேசல, டைரக்டா பேசுறாரு. சகாயம் அடையும்படி, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்ட்டு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்க, ஆண்டவரை தேடாம, ஆலயத்திற்கு வராம, ஜெபிக்காம, ஆண்டவர் சமூகத்துல உட்காராம, ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, போதகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தரை தேடாம எகிப்திற்கு போய், எங்க போய்? எகிப்துங்கிறது என்னது? அடிமைத்தனத்தின் வீடு. எகிப்துங்கிறது என்னது? அடிமைத்தன வீடு. இந்த உலகம் தான் எகிப்து. இந்த உலகத்துல நீங்க போய் மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? உலகத்துல போய் மாட்டிட்டு என்ன ஆயிடும்? தப்பிக்க உலகத்துல போனா என்ன பண்ணுவோம்? மாட்டிக்குவீங்க. உலகத்துல என்ன இருக்கு? வேலை இருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல காசு கிடைக்கும், நல்ல பெரிய பெரிய வீடு இருக்கு, நல்ல அழகான பெண்கள் இருக்காங்க, நல்ல அழகான ஆண்கள் இருக்காங்க. வேற என்ன நல்லா இந்த உலகத்துல இருக்குது? நல்ல அழகான பைக் இருக்கு, நல்ல அழகான கார் இருக்கு. வேற என்ன இருக்கு? நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நல்ல அழகான குழந்தைகள் இருக்கிறது, நல்ல வீடு வாசல் இருக்கிறது, நல்ல நகை நட்டுகள் இருக்கிறது. இந்த உலகத்துல வேற என்னென்னலாம் இருக்கு? நல்ல சாப்பாடு இருக்கிறது, பிரியாணி இருக்கிறது. வேற என்னெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல? சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த உலகத்தார் இல்லையா? வேற என்னென்னலாம் இருக்குது? சர்ச்சு முடிஞ்சோடனே எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல, அப்படித்தானே? போய் சந்தோஷமா இருக்குது, என்ஜாய் பண்றது, விளையாடுறது, என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் பண்றது. இந்த உலகத்தை நம்ம போயிடுறோம். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னதுன்னு? எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வரலையோ சொல்லுவோமா? எல்லாம் ரொம்ப இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் ரொம்ப அழகா, நல்ல பராக்கிரமமா ரொம்ப பெருசா தெரியுது இல்ல? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசா தெரியலையே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல பாக்குறதுக்கு எல்லாமே எப்படிதான் தெரியுது? நமக்கு பெருசா தெரியும். ஆனா இந்த உலகத்துல நம்பிட்டு நம்ம ஏமாந்துருவோம். வரலையோ சொல்லுவோமா? நமக்கு சகாயம் வேணும்னா யாரை மட்டும்தான் பார்க்கணும்? கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். வரலையோ சொல்லுவோமா? இப்போ நம்ம ஆக்சுவலா இந்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாதி தான் பார்த்திருக்கோம். சகாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகிமையை பார்க்கணும்.
இப்ப என்னென்ன சகாயம் பார்த்தோம்? நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சகாயம் கிடைக்கும். அடுத்தது, அவர் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சகாயம் கிடைக்கும். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ அடுத்தது மகிமை எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சகாயம் கிடைக்கணும்னா உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கணும். வாழ்க்கையில சகாயம் கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையின் மத்தியில கர்த்தர் இருக்கணும். நமக்கு சகாயம் கிடைக்கணும்னா பரிசுத்தரை தான் அதிகமா நம்ம தேடணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போமா?